யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல எடை போட நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. ஹை ஹோப் எவ்ரி ஒன் ஆர் டூயிங் கிரேட். கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்ரேஷன் நல்லா போயிட்டுருக்கோம் நான் நம்புறேன். ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு டெலிகிராமில் ஒரு சில பேர் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்னால் கன்சிஸ்டன்சியாக இருக்கவே முடியல, அதுக்கு என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. யாருனாலையுமே இனிஷியல் ஸ்டேஜஸில் கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாகவே இருக்க முடியாது. பிகாஸ் நான் வந்து ஜூன் 2026 தான் வந்து படிக்கணும் அப்படின்றதையே டிசைட் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 6 o'clock எழுந்து படிப்பேன், திடீர்னு 7 o'clock எழுந்து படிப்பேன், சம்டைம்ஸ் 5 o'clock எழுந்து படிப்பேன். இந்த மாதிரி என்னோட ரொட்டீன் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. என்னோட ரொட்டீன் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1 week ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல நைட்ல தான் படிப்பேன். ஸோ அதையே நம்ம வந்து பண்ணலாம், அதுதான் நமக்கு கரெக்டா இருக்கும்ன்றதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நைட் ஸ்டடீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு 3 o'clock வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 8 இல்லை 9 o'clock எழுந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நோட்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ கன்சிஸ்டன்சி ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதனால நீங்க வந்து கன்சிஸ்டன்சியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. அது வந்து ஒரு காமனான விஷயம் தான். நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதிட்டு வர வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், என்ன என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றதுலயே நமக்கு கொஞ்சம் டவுட் இருக்க தான் செய்யும். ஏன்னா நான் இந்த அட்டெம்ப்ட் கொடுக்குற வரைக்கும் என்னால முடிஞ்ச நான் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணேன். என்னால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ நான் எஃபர்ட் போட்டேன். ஆனால் நான் இந்த அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், நான் என்னென்ன ஃப்ளாஸ் பண்ணியிருந்தேன், அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும், எப்படி ரெக்டிஃபை பண்ணா நமக்கு வந்து மெயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும், அடுத்த அட்டெம்ப்ட் எப்படி கொடுக்க முடியும், மெயின்ஸை வந்து நம்ம எப்படி ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ண முடியும் அப்படின்றதே நான் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ப்ரிலிம்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அன்பிரடிக்டபிளா தான் இருந்துச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத பார்ட்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் பேட்டர்னுமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருந்துச்சு. நோ ஒன் ஹாவ் ஐடியா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது. ஸோ எவ்ரி 3 years அந்த மாதிரி மாற்றுவாங்க அப்படின்றதும் சொல்றாங்க. ஸோ இட் ஹேப்பன்ஸ். அதனால நம்ம வந்து உடஞ்சிடக்கூடாது. அதனால நம்ம நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கணும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷனே வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அதெல்லாம் ஒரு காமனா இருக்க விஷயம் தான். இன்ட்ரெஸ்டிங்கா படிக்க ஆரம்பிங்க. ஸ்டாட்டிக் வந்து நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்கீங்களோ ஸ்டாட்டிக் படிக்க படிக்க உங்களுக்கு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக ஸ்டார்ட் ஆகும். அது ஏர்லி ஸ்டேஜஸ்ல வராது. கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஒரு 7 months 8 months போக போக உங்களுக்கு அந்த அந்த ஒரு கிராஸ்பிங் பவருமே வந்துடும். அண்ட் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ சுத்தமா புரியாது ஸ்டார்டிங்ல. அது வந்து காமன் தான். புரியலன்னா அந்த வேர்டு டிக்ஷனரியில போட்டோ இல்லை கூகுளில் போட்டோ ChatGPT போட்டோ மறக்காம அந்த வேர்டை சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ கொஞ்சம் போக போக ஒரு 6 months ஒரு 7 months கழிச்சு படிக்கிறப்போ உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப எனக்கு பயங்கர கடுப்பா இருந்துச்சு. இப்போ எனக்கு படிக்கிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுதான் நான் இந்த மாதிரிதான் படிக்கணுமா அப்படின்றது தோணும். அதெல்லாம் போக போக தான் வரும். எடுத்த உடனே எதுவுமே வந்து பாசிபிள் கிடையாது தானே. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்ல எல்லாம் நிறைய டேஸ் வந்து படிக்காமயே நான் விட்டுட்டேன். இது அப்புறம் படிச்சுக்கலாம், இது அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படி அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அது ரொம்ப தப்பான விஷயம். இப்ப நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கான சிலபஸ் என்னவோ அன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை அன்னைக்கே வந்து ரிவைஸ் பண்ணிருங்க. ஏன்னா நான் அந்த மிஸ்டேக் நான் பண்ணேன். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் என்னென்ன ஃபிளாஸ் பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்குமே இருக்கும். அண்ட் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. இந்த எக்ஸாம் எழுதணும்னு நினைச்ச ஒரு டிசிஷன் எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அட்டெம்ப்ட் எழுதுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அந்த எக்ஸாம் ஹால்குள்ள போறப்போ அங்க நடக்கிற டென்ஷன்ஸ், அங்க நடக்கிற ப்ராப்ளம்ஸ், அங்க நடக்கிற சினாரியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம அந்த எக்ஸாம் ஹால்குள்ள போய் எழுதுறது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். பிகாஸ் ஐ ஹேவ் ஃபேஸ் தட் பர்சனலி. இந்த இயர் எக்ஸாம் எழுதுறப்போ எனக்கு பர்சனலாக நான் நிறைய விஷயம் ஃபீல் பண்ண ரியலைஸ் பண்ண அதை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால இந்த எக்ஸாம் நான் படிக்கிறதே எனக்கு ஒரு ப்ரௌடு தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து உங்களை தேடி வரும். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க, பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. என்னால் முடியும் நீங்கள் டெய்லி நான் நினைக்க அது கண்டிப்பாக உங்களையே அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு வேகம் வந்துடும். நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நிறைய இந்த மாதிரியான வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். எனக்கும் டெலிகிராமில் DM பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நத்திங் டு வரி. எதுவுமே கஷ்டம் கிடையாது, எதுவுமே ஈஸியும் கிடையாது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக 2027 அட்டெம்ப்ட் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுப்பீங்க நான் நம்புறேன். ஆல் தி பெஸ்ட். பை பாய். டேக் கேர்.